யாராவது ஒருத்தங்க உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசினாலோ இல்ல ஸ்டேஜ்ல யாராவது ஒருத்தவங்க ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாலோ உங்களுக்கு தெளிவா புரியுது. when it's your turn, உங்ககிட்ட யாராவது கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்க இங்கிலீஷ்ல, இல்ல நீங்க போய் அந்த ஸ்டேஜ்ல பேச போற அந்த ஸ்டேஜ், அப்போ உங்களோட மைண்ட் ஃபுல்லா blank ஆயிருது. என்கிட்ட வந்து பேசுற நிறைய பேர் இந்ததான் ஒரு ப்ராப்ளமா சொல்றாங்க. எனக்கு நீ பேசலன்னா எனக்கு அது புரியுது, ஆனா நான் பேசும்போது என்னால பேச முடியல, எனக்கு ஃப்ளூவெண்டா பேச வர மாட்டேங்குது, எனக்கு அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணவே பயமா இருக்கு, ஆனா நீ பேசுறது எனக்கு தெளிவா புரியுது. என்ன மீட் பண்ற நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு காமனான இஷ்யூனா அது இதுதான். I understand English but I can't speak fluently. Why? Let's see what is the problem. எந்த ப்ராப்ளம்ல நீங்க ஆக்சுவலி சஃபர் ஆகுறீங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். At the end of the video I'll be giving you a bonus tip. Don't miss that. ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இங்கிலீஷ். எனக்கு இங்கிலீஷ்ல பேச தெரியல, இதுதான் ப்ராப்ளமா? இல்ல. ஏன் தெரியுமா? இப்ப நான் உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசுறேன்னா உங்களுக்கு அது புரியுது இல்ல? யாராவது ஒருத்தவங்க இங்கிலீஷ்ல உங்ககிட்ட பேசுறாங்கன்னா அது புரியுது இல்ல? Tell me yes or no. Yes. அப்போ உங்களோட ப்ராப்ளம் இங்கிலீஷ் கிடையாது. ப்ராப்ளம் என்ன? இப்போ இங்கிலீஷ் தெரியுது, தெரியாம பேசாம இருந்தா அது ப்ராப்ளம் இங்கிலீஷ்னு சொல்லலாம். இப்ப தெரியுது பேசல, அதுக்கான ரீசன் என்ன? நீங்க அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் இதுதான் ரீசன், ஃபியர். இப்போ நீங்க இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைக்கிறீங்க, உங்க மைண்ட்ல என்னெல்லாம் நடக்கும்? இப்போ ஸ்டேஜ்ல பேசணும்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இல்ல ஒருத்தவங்க உங்ககிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க, நீங்க இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணணும். உங்க பிரெயின் என்னெல்லாம் பண்ணும், என்ன யோசிக்கும்னு சொல்லவா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களோட கிராமரை பத்தி யோசிக்கும். அடுத்து தமிழ்ல யோசிச்சுட்டு இங்கிலீஷ்ல எப்படி நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க அப்படின்றத யோசிக்கும். டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ பத்தி யோசிக்கும். தேர்ட் ஸ்டெப்பா உங்க பிரெயின் என்ன பண்ணும் தெரியுமா? What others will think. ஸோ ஜென்ரலாவே உங்க பிரெயின் நீங்க இங்கிலீஷ்ல பேச போகும்போது இதெல்லாம் பத்தி தான் யோசிக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கிராமர் மிஸ்டேக் பண்ணிடுவேனோ, அடுத்து நான் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போறேன், தமிழ்ல கடகடான்னு யோசிச்சுட்டு இவ்வளவு பெரிய சென்டென்ஸ் நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடுவேனா, ஸ்டேஜ்ல போய் பேசிடுவேனா, எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போறேன்? தேர்ட் ஃபியர், அடுத்தவன் என்ன பார்த்து என்ன சொல்லுவான், நான் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்ட் என்ன ஜட்ஜ் பண்ணிடுவானா, இல்லையா ஸ்டாஃப் என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா, இல்ல யாராவது என்ன கலாய்ச்சிருவாங்களா, தெரியாத ஒரு பர்சன் என்னை பத்தி சிரிச்சிருவாங்களா? இது எல்லாம் தான் உங்க பிரெயின்குள்ள நடக்கும், அதை பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், இந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்ல, அந்த ப்ராசஸ நீங்க ஸ்டாப் பண்ணாலே இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நான் தமிழ்ல யோசிக்கிறேன் கரெக்டா, ஆனா நான் பேசுறது இங்கிலீஷ்ல பேசணும். என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ ஒருத்தங்க என்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை என் பிரெயின் ஃபர்ஸ்ட் தமிழ்ல யோசிக்கும், அடுத்து என்ன பண்ணும், அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும். கரெக்டா? இப்போ டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் அதிகமா எடுக்கலாம். இப்போ ஒருத்தவங்க கேட்ட உடனே கொஸ்டின்ஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வரும் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா. அப்ப இங்கிலீஷ்ல நீங்க சொல்லும் போது தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல மாத்தி டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் எடுக்கும்போது அவங்க ஒன்னா உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியலன்னு நினைச்சுக்குவாங்க, இல்ல உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு நினைச்சுக்குவாங்கன்னு நினைச்சு உங்க பிரெயின்ல உங்களோட கான்பிடன்ஸ் தானா உடையும். உங்களை பத்தி நீங்க நினைச்சிட்டு இருக்க அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறும். சோ அந்த டிரான்ஸ்லேஷன் ஒண்ணு நடக்காம இருக்கிறதுக்கு இத நீங்க பண்ணணும். இங்கிலீஷ்லயே திங்க் பண்ணணும். இப்போ ஒருத்தங்க உங்ககிட்ட வந்து வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு மைண்ட்ல யோசிச்சுட்டு ஐ ஆம் ரெக்கார்டிங் வீடியோ ஃபார் மை யூடியூப் சேனல், ஐ ஆம் ரெக்கார்டிங் வீடியோ, அவ்வளவுதானே. ஒரு கொஸ்டினுக்கு சிம்பிளான ஆன்சர் அவ்வளவுதானே. இப்போ நான் அந்த சிம்பிளான ஆன்சரை நான் எடுத்த உடனே இங்கிலீஷ்லயே சொல்லணும்னா
அதுக்கு நான் தமிழ்ல யோசிச்சுட்டு இங்கிலீஷ்ல சொல்றேன்னா கண்டிப்பா நான் டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு டைம் நான் எடுக்கணும். கரெக்டா? ஒரு 4 to 5 seconds மினிமம் எடுக்கணும். இப்போ நீங்க இங்கிலீஷ்ல யோசிச்சு பழகுங்க. டெய்லியும் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இங்கிலீஷ்லயே யோசிங்க. சோ நீங்க இங்கிலீஷ்ல திங்க் பண்றதுன்னு இருக்குல்ல, அத சிம்பிளா திங்க் பண்ணுங்க. இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள்லயே நீங்க கிளியரா நோட் பண்ணீங்கன்னா, இப்ப யாராவது வந்து என்கிட்ட வாட் ஆர் யூ டூயிங்னு கேட்டா நான் ரொம்ப பெரிய சென்டென்ஸா சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஐ எம் ரெக்கார்டிங் வீடியோ பிகாஸ் ஐ நீட் டு போஸ்ட் இட் ஃபார் மை யூடியூப் சேனல். இல்ல, ஐ எம் ரெக்கார்டிங் வீடியோ. சிம்பிளான ஒரு ஆன்சர், சிம்பிளான சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. தட் இஸ் எனஃப். ஒருத்தவங்க கேட்கிற கொஸ்டினுக்குமே டெய்லி லைஃப்ல பிளாப்லான்னு பேராகிராஃப் ஆன்சர் பண்ணும் இல்ல. கொஸ்டின் இதுவா, இதுதான் ஆன்சர். ஸோ சிம்பிளான சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது கம்மியான வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க இந்த இங்கிலீஷை பார்த்து இங்கிலீஷ் பேசுறத பத்தி யோசிச்சு பயப்பட மாட்டீங்க. ஸோ சிம்பிளா இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ற அந்த ப்ராசஸையே காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஸோ அப்போ உங்களோட பயம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஸ்டெப், திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல யோசிக்கிறேன், சிம்பிளா யோசிக்கிறேன். அடுத்த நாள் தமிழ்ல யோசிச்சிட்டேன். 3வது நாள் தமிழ்ல யோசிச்சிட்டேன். அதுக்கான ரீசன்ஸ் தேடுறேன். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ்ல யோசிக்கிறது போர் அடிக்குது. இங்கிலீஷ்ல எனக்கு நிறைய வேர்ட்ஸுக்கு தெரியல, எப்படி சொல்லணும்னு தெரியல. தமிழ்ல தெரியுது, இது இங்கிலீஷ்ல எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, இல்ல நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி 1000 ரீசன்ஸ் இருக்கலாம் பண்ணாம இருக்கிறதுக்கு. பண்றதுக்கு, திங்க் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு ரீசனை, சாலிடான ரீசனை தேடுங்க. இப்போ உங்களுக்கு எதுக்காக இங்கிலீஷ் தேவைப்படுது அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இதுக்காக டெய்லியும் டெடிகேட்டடா மினிமம் 1 hour ஒரு ஸ்கெடியூல் வச்சுக்கோங்க. அந்த 1 hour இங்கிலீஷ்ல மட்டும்தான் திங்க் பண்ணணும். முடிஞ்சா மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. பட் 1 hour மஸ்ட். அந்த 1 hour என்ன அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிட்டு டெய்லியும் அந்த 1 hour எவ்வளவு வேர்ட்ஸ் தமிழ்ல யோசிச்சுட்டா அப்படின்றத நீங்களே ஒரு பேப்பர்ல எவாலுவேட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 1 monthோட எண்ட்ல நீங்க உண்மையாலுமே இங்கிலீஷ்ல திங்க் பண்ணீங்கன்னா அந்த 1 hourக்கு நீங்க எந்த அளவுக்கு தெளிவா உங்களால இங்கிலீஷ்ல யோசிக்க முடியுது, ஒருத்தவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டா எப்படி ஆன்சர் பண்ண முடியுதுன்னு நீங்களே அந்த டிஃபரன்ஸ just within 1 month you will see clearly. அதுவும் நீங்க இருக்க ஸ்டேஜ்ல எப்படி தெரியுமா, உங்களுக்கு இங்கிலீஷ் புரியுது. சோ உங்களோட ப்ராப்ளம் இங்கிலீஷே கிடையாது, பயம்தான். நீங்க 2 வாரம் இதை கன்சிஸ்டன்டா பண்ணாலே ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். 1 month எண்ட்ல இங்கிலீஷ பத்தின பயம் உங்களை விட்டு சுத்தமா போயிடும். So follow this. Think in English, think simply, do it consistently, minimum for 1 month. Okay? The final tip that you should follow when it comes to thinking in English and speaking fluently in English. Another, what you must follow. இப்போ இந்த ஒரு ஸ்டெப் நீங்க பண்றீங்கல்ல, இங்கிலீஷ்ல திங்க் பண்றது, சிம்பிளான சென்டென்ஸை திங்க் பண்றது, அண்ட் தென் வந்து கன்சிஸ்டன்டா பண்றது. இப்போ இந்த இடத்துல உங்களை நீங்க தான் எவாலுவேட் பண்ண போறீங்க. நீங்க யாருன்னு உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்க போறீங்க. சோ இப்போ இதுல நீங்க உங்களை நம்பணும். மேபி நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணலாம், ஒரு சில வேர்ட்ஸுக்கு தெரியாம இருக்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ண முடியாம இருக்கலாம், ஸ்ட்ரகிள் பண்ணலாம், இல்ல நீங்க பேசுறத பார்த்து உங்களுக்கே சிரிப்பு வரலாம். சோ அந்த இடத்துல உங்களை நீங்க ட்ரஸ்ட் பண்ணணும். என்னால இந்த ஜேர்னில இந்த 1 month முடியும் போது என்னால தெளிவா ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேச முடியும்னு நம்பணும். அண்ட் தென் என்ஜாய். மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்கல்ல, அதுல இருந்து ஜாலியா என்ன மிஸ்டேக், அதுல இருந்து நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஈஸியா கத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் கஷ்டம்னே நினைக்காதீங்க. ஏன்னா நிஜமாவே உங்களுக்கு கஷ்டம் இல்ல. பிகாஸ் உங்களுக்கு ஒருத்தவங்க பேசுறது புரியுது, பேசுதான் தெரியலன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பயம் தான். அந்த பயம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா 1 month கழிச்சு இதெல்லாம் ஒரு விஷயமா, நாளை அவ்வளவு ஃப்ளூவெண்டா பேசணும் தெரியுமா அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. So if this video helped you, make sure go to comment section, this video changed my English speaking journey னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. 1 month கழிச்சு வந்து if you feel the difference, make sure you come back and tell me in the comments. உங்களுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம you subscribe my channel so you'll not be missing
எனி அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்ட் ஆகிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்ல உங்களுக்கு நான் கைட்லைன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். So bye for now. We'll meet you in next amazing video.